செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருத்தூரில் ரயில்வே கேட் உடைந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பத்மநாபன், கேட் உடைந்ததற்கான காரணம் என்ன? போக்குவரத்து எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம் சண்முகல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேல்மருத்தூரிலிருந்து சித்தாமூர் செல்லக்கூடிய அந்த ரயில்வே மேம்பாலம், சென்னை எழும்பூரிலிருந்து சேரன் எக்ஸ்பிரஸ் வந்து திருச்சி செல்லக்கூடிய அந்த விரைவு ரயில் வந்து கொண்டிருந்த போது அப்பொழுது திடீரென அந்த கேட் மூடப்பட்டிருந்தது. அப்போது அந்த ரயில் வருவதற்கு முன்பு அந்த கேட் மூடப்பட்டதால் அந்த கேட் மூடும் நேரத்தில் அந்த மூடும் போது அந்த கேட் கீப்பர் மூடுவதற்கான பணிகளில் ஈடுபட்ட போது உடனே அந்த கேட் மேலே இருந்து கீழே இரண்டாக உடைந்து தண்டவாளத்தில் விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் ஒரு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த கேட் கீப்பர் உடனடியாக ரயில்வே துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த கேட்டை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. இதனால் அந்த சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் ஒரு 3 கிலோமீட்டர் தூர அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியில் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேட் பழுதண்ட நிலையில் உள்ளது. இதை மாற்ற வேண்டும் ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது இந்த கேட் உடைந்து விழுந்து ரயில் பாலம் மேலே விழுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் எந்தவித அசம்பாதமும் யார் மேலும் ஏற்படவில்லை. அந்த ரயில் கேட்டு கடக்கும் போது யாருக்கும் அந்த பயணிகள் மீதும் இந்த கேட்டு உடையாமல் யார் மேலும் விழாதனால் அந்த விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த ரயில்வே பணியாளர்கள் அந்த கேட்டுக்கு உடைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு அப்புறப்படுத்த ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதிக்கு ஒரு சிறு பரபரப்பு ஏற்பட்டது. சண்முகன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.